வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிந்தனை சொல்லை பற்றியது. தமிழ் சொற்களின் வலிமை. சொல் என்ன செய்யும்? சொல் என்பது விதை. அந்த விதை அன்பையும் உருவாக்கும், வெறுப்பையும் உருவாக்கும். அன்பான சொற்கள் அன்பை உருவாக்கும், குடும்பத்தை இணைக்கும், நம்பிக்கை ஊட்டும், நட்பை உருவாக்கும். கோபமான சொற்கள் நட்பை உடைக்கும், குடும்பத்தை உடைக்கும், ஒருத்தங்க வாழ்க்கையை பறிக்கிற அளவுக்கு அந்த சொற்கள் இருக்கும். சொற்களுக்கு சப்தம் மட்டுமல்ல, தமிழ் சொற்கள் சக்தி வாய்ந்தவை. அதனால தான் நம்ம பேசுகிறப்ப நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்கிறப்ப அதை விடுத்து நீங்கள் ஏன் கடுமையான சொற்களை பேசுகிறீங்க? உங்கள் முன்னாடி பழம் இருக்கிறப்ப நீங்கள் காயை சாப்பிடுவீங்களா? அதனால் நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்ம பேசுகிறப்ப கூட நம்ம கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சொல்லின் வலிமை மிகப்பெரியது. நம்ம சொல்லக்கூடிய சொல்கள் பழிக்கக்கூடியவையாகிடும். அதனால் நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம அன்பானவங்க கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலுமே நேர்மறையான சொற்களை தான் நம்ம பயன்படுத்தணும். தீயினார் சுட்டப்பன் உள்ளாரும் ஆராதி நாவினார் சுட்டவடு. நம்ம வாய் தவறி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு தீக்காயம் கூட ஆறிடும். ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும், அவங்க மனசில் கடைசி வரைக்கும் ஆறாத வடுவாக தான் இருக்கும். அதுதான் குடும்பத்தை உடைக்கும், உறவை உடைக்கும், எல்லாமே பகையை வளர்க்கும். அது எல்லாமே பண்ணும். ஸோ அதனால் சொற்களை நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வெளியில் போகிறப்ப கூட நம்ம போகிறேன் அப்படின்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, போகிறேன்னு சொன்னால் கூட போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள், நம்மளை மாற்றுவாங்க. எப்பயுமே பேசுகிறப்ப நெகட்டிவாக எதுவும் பேசாமல் டு த மேக்ஸ் நம்ம நேர்மறையான வார்த்தைகளையே பயன்படுத்தணும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பிரபஞ்சத்துக்கிட்ட மெட்டீரியலைஸ் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க, நேர்மறையான சொற்களை பயன்படுத்தியே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சொற்கள் என்ன பண்ணும், அழிக்கவும் செய்யும், ஆக்கவும் செய்யும். அதற்கான உதாரணம் 2 தான் இப்போ வாலி அவர்கள் நமக்கு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சார் அவர் வாழ்க்கையில் அவருக்கு கடன் தர வேண்டிய அந்த ஸ்டூடியோ கடனை அவருக்கு திருப்பி தராமல் அவங்க ரொம்ப தள்ளி போட்டுகிட்டே வந்ததால் அந்த கடன் சுமை அவருக்கு தாங்க முடியாமல் அவர் என்ன சொல்கிறாரு, என் வயிறு எறிகிறப்பல இந்த ஸ்டூடியோவும் தீப்பட்டி எரியட்டும் அப்படின்னு ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தை ஒரு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த ஸ்டூடியோ அடுத்த நாளே தீப்பத்தி எரிஞ்சிருச்சு. அந்த சொல்லின் வலிமையை பாருங்களேன். அதேமாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸும் வாலி சொல்கிறாரு. அது என்னென்னா, தியாகராஜ பாகவதர் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார், உச்சத்தில் இருந்தவர். அவர் வால்மீகின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த வால்மீகி படத்தில் நடிக்கிறப்ப அந்த வால்மீகி முனிவரானவர் ஒரு கொள்ளையனாக இருந்து முனிவராக மாறினவர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீன் என்ன, பூஜை போடுறப்ப இவர் கொள்ளையனாக இருக்கிறப்ப அவர் அரசர் முன்னாடி கொண்டு அரசர் நீ யாருன்னு கேட்குறப்ப அவர் நான் கைதின்னு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக். அதுதான் அவர் சொல்கிறார், நான் கைதின்னு ஒரு டயலாக காலையில் சொல்கிறாரு. படப்பூஜை முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி சாயங்காலமே பார்த்தீங்கன்னா அவர் லக்ஷ்மிகாந்தன் கொலைக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி சாயங்காலமே அவர் உண்மையாலுமே கைதியாக மாறிடுறாரு. சொல்லின் வலிமையை பாருங்கள். சொற்களை நம்ம பார்த்து பேசணும். சொற்களை நம்ம நேர்மறையான சொற்களை பயன்படுத்தணும். நம்ம குழந்தைகளை நோக்கியும் சரி, நம்ம அன்பானவர்கள்கிட்டையும் சரி, நம்ம வாயிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசித்து நல்ல சொற்களாக தான் நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்லின் வலிமை மிக பெரியது. அதை தான் இப்போ வாலி இந்த உரையில் சொல்வார். நன்றி. ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதான் தமிழனுடைய வலிமை. இது நிறையா நடந்திருக்கு. கண்ணதாசன் கூட அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பார். ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். இந்த நர்ஸு ஸ்டூடியோ இங்கே இருந்தது. அங்கே ஏதோ ஒரு படம் ஷூட் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பணம் வரணும் அவருக்கு, வராதனால கண்ணதாசன் ஸ்ட்ராப்ட் இன் வெரி வெரி ஹைலி, ரொம்ப டெலிகேட் பொசிஷன். சில செக்கை மீட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு, பல கஷ்டங்கள் அவர் பண்ணி இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டானுங்க. இந்த ஸ்டூடியோ நம்ம வயத்தில் நெருப்பை கட்டின்னு நான் கடன் வாங்கியிருக்கிறேன், இந்த ஆள் பணம் தரல, தீப்பிடிச்சி எறிஞ்சால் தேவையில்ல இந்த ஸ்டூடியோன்னு சொல்லிட்டார். ஈவினிங் தீப்பிடிச்சி எறிஞ்சு போச்சு. அந்த நர்ஸு ஸ்டூடியோ தான் இப்போ இந்த கோகா கோலா இருக்க அந்த இடம் தான். அதனால் ஜாக்கிரதையாகத்தான். எம்கே தியாகராஜ பாகவதர் தான் தமிழ் சினிமா உலகத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த காலத்தில். இன்னும் அவருக்கு இணையான சூப்பர் ஸ்டாராக யாரும் வரல. அப்படி ஜனங்கள் நடுவில் எம்கே தியாகராஜ பாகவதருக்கு பெரிய கிரேஸ். அவருடைய ஹரிதாஸ் படம் 3 வருஷம் ஓடித்து. அப்போ ஜூப்டரில் வால்மீகி படம் அவரை வச்சு ஆரம்பித்தாங்க. யாரை? தியாகராஜ பாகவதர். இந்த வால்மீகி உங்களுக்கு தெரியும், வால்மீகியினுடைய வரலாறு. வால்மீகி ஒரு பெரிய டெக்காய்ட், கொள்ளைக்காரனாக இருந்து தான் அப்புறம் அவன் நாரதர் மாதிரி ஒருத்தரை சந்தித்து பெரிய ஞானியாகி பெரிய கவிஞராகி ராமாயணத்தை எழுதுகிறார்.
இது வரலாறு. அது மாதிரி இந்த வால்மீகி படம், அந்த கதையை தான் படம் எடுக்கிறாங்க. பாகவதர் வந்து அதில் வால்மீகியாக நடிக்கிறார். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங். அதில் என்ன அப்படின்னா, முதல் டயலாகு, அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவனை இழுத்து பிடிச்சின்னு ஒரு குறுநில மன்னன் கிட்ட கொண்டாந்து நிறுத்துறாங்க. நீ யார் அப்படின்னு அந்த ராஜா கேட்குறான். இந்த பாகவதர் அந்த திருடனான வால்மீகி வேஷத்தில் இருக்கார். நான் கைதி அப்படின்னு இப்படி சொல்லுவார். அது பூஜை ஷூட்டிங் கட், அவ்வளோ. அந்த ஒரு ஷாட் தான் எடுத்தாங்க. சாயந்தரம் 5:30 மணிக்கு சன் தியேட்டர்கிட்ட பாகவதர் வாஸ் அரெஸ்டட். அந்த லக்ஷ்மிகாந்தம் வழக்கில் அன்றைக்கி ஈவினிங் தான் பாகவதர் அரெஸ்ட் ஆனார். அந்த வார்த்தை எப்படி வேலை செஞ்சது பாருங்கள். பெரியவர்கள் அதனால தான் பேசினா நல்ல வார்த்தை பேசணுவாங்க. சாதாரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறப்பறச்ச நான் போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனைவி அப்படி சொல்லக்கூடாதுன்னு தடுத்துருவாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லுங்கன்னுவாங்க. அதெல்லாம் இருக்குது அதில். அது வந்து மூட நம்பிக்கையெல்லாம் அந்த கேட்டகரியில் அதெல்லாம் வச்சுக்க முடியும்.